எனக்கு தெரிஞ்சு நாமினேஷன்ல இவ்வளவு தூரம் பிக் பாஸ் குழம்புனதே கிடையாது. பட் இன்னைக்கு வந்து பிக் பாஸே ஒரு மாதிரி செதறிட்டாப்ல. என்னடா இதே வீட்டுக்குள்ள வந்திருக்க எல்லாரும் விதவிதமா இருக்காங்க, என்ன வச்சு செய்ய போறீங்களாடா? நாமினேஷன் தான்டா பண்ண சொன்னேன், அதுக்கு என்னடா பேரெல்லாம் மாத்தி மாத்தி சொல்லி யார் யாரெல்லாமோ சொல்லிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி ஆட்கள் இந்த வீட்டுக்குள்ளே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸே திணறிட்டாரு. அந்த அளவுக்கு நம்ம மக்கள் வச்சு சம்பவம் செஞ்சிருக்காங்க. மொத்தம் 7 பேர் நாமினேஷன்ல மாட்டியிருக்காங்க. ஓகேவா, 7 பேர் நாமினேஷன்ல மாட்டியிருக்காங்க. டபுள் எவிக்ஷன் மட்டும் இந்த வாரம் இருந்துச்சுன்னா ஒரு 2 டிக்கெட் அவுட். இந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாரும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அந்த 2 விக்கெட் அவுட் ஆயிரும். சரி, யார் அந்த 7 பேர்? அது மட்டும் இல்லாம நாமினேஷன் பண்ணும்போது ஒரு சில பேர் பேசின கருத்துக்கள் பயங்கரமா இருந்துச்சு. முக்கியமா ஒரு சில பேர் ஐயோ தற்பெருமை தலைக்கு மேல நின்று ஆடிட்டு இருக்குது. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட், அந்த 7 பேர் யாரு, எவ்வளவு ஓட்டுகளை வாங்கி நாமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தரலாம். வியானா அவர்கள் நாமினேஷன்ல இருக்காங்க. 3 ஓட்டுகளை வாங்கி வியானா அவர்கள் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. சோ வியானா அவர்களுக்கு எல்லாருமே சொன்ன கருத்து என்னன்னா, பெருசா ஆக்டிவா இல்ல, யாரு கூடயுமே இன்னும் மிங்கில் ஆகல, ஒரு மாதிரி தனியாவே சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானா அவர்களுக்கு கருத்தை வைக்காங்க. அதே மாதிரி தான் ஆதிரை சவுந்தரராஜனுக்குமே என்ன கருத்தை வைக்காங்கன்னா, ஆதிரை சவுந்தரராஜன் வந்து பெருசா மிங்கில் ஆகல, பட் அப்படியே ஏதோ ஒரு இடங்கள்ல பேசினா தேவையில்லாம பேசின மாதிரி இருக்குது, அதனால ஆதிரை சவுந்தரராஜன் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு மாதிரி 3 ஓட்டுகளை போட்டு ஆதிரை சவுந்தரராஜனை நாமினேஷன் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது அப்சரா. சோ அப்சரா அவர்களுக்குமே 3 ஓட்டுகள். சோ அப்சரா அவர்களுக்குமே எல்லாரும் சொன்ன கருத்துக்களும் சேம் தான். கனெக்ட் ஆகல, மெர்ஜ் ஆகல, தனியாவே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்சரா அவர்களுமே நாமினேஷன்ல கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது பிரவீன்ராஜ். சோ பிரவீன்ராஜை பொறுத்தவரைக்கும் ஒரு மாதிரி வாண்டடா நிறைய விஷயங்கள் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு சில பேர் வெறுப்பேத்துற மாதிரி நிறைய விஷயங்களை வாண்டடா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிரவீன்ராஜ் அவர்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க. இது 100% உண்மை. என்ன கேட்டா உண்மை. பிரவீன்ராஜ் அவர் தான் பெரிய இது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு, அதாவது அவர் தான் ஒரு பெரிய ஆக்டர், நிறைய விஷயங்களை கத்து வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு மற்ற ஆட்கள் நிறைய பேர் ஒரு மாதிரி டவுனா தான் பாக்குறாரு. அந்த விஷயத்துல எனக்குமே அவரை பிடிக்கல. சோ பிரவீன்ராஜ் அவர்களையுமே நாமினேஷன் கொண்டு வந்துட்டாங்க. 3 ஓட்டுகளை பிரவீன்ராஜ் வாங்கியிருக்காப்ல. அடுத்ததா பிரவீன் காந்தி. சோ பிரவீன் காந்தி அவர்கள் 4 ஓட்டுகள். பாவம், பிரவீன் காந்தி அவர்கள்லாம் உள்ள நாமினேஷன்ல படாத பாடு பட்டாப்ல. சோ பிரவீன் காந்தி அவர்கள் 4 ஓட்டுகள். திவாகர் அவர்கள் 7 ஓட்டுகள். எப்படி? திவாகர் அவர்கள் 7 ஓட்டுகள். திவாகருக்கு ஓட்டு போட்ட எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி எல்லாரும் இரிட்டேட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு தான் எல்லாம் தெரியும், அவர் பேசுறதான் கரெக்ட், அவர் சொல்றதுதான் சரி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எங்களை போட்டு வெறுப்பேத்துறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து திவாகருக்கு இந்த கருத்தை தான் கொடுத்தாங்க. சோ 7 ஓட்டுகளை வாங்கியிருக்காரு. கஷ்டம்தான். அடுத்ததா கடைசியா கலையரசன் 12 ஓட்டுகள். இதுல நிறைய பேர் வந்து கலையரசனுக்கு ஆப்போசிட்டா பேசும்போது பயங்கரமான கருத்துக்களை உடைச்சாங்க. முக்கியமா ஆதிரை அவர்கள் சொன்னதுல பிக் பாஸ் டீமே இப்ப செதறி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கருத்துக்களை சொன்னாங்க. ஆதிரையை பொறுத்தவரைக்கு நம்ம திவாகர் அண்ட் நம்ம அவர் கலையரசன் இந்த 2 பேரையும் தான் நாமினேட் பண்ணாங்க. 2 பேருக்கு சொன்ன கருத்து என்ன தெரியுமா? இந்த 2 பேரும் இந்த வீட்டுக்கு டிசர்வே கிடையாது, வெளியே கண்டத கழித என்ன வேணா பண்ணி ட்ரெண்ட் ஆகி இந்த இடத்துக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு யாரும் நினைச்சிடக்கூடாது. பட் இவங்க அப்படி நினைச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அதனால இவங்க டிசர்வே கிடையாது, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஏகப்பட்ட பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஆட்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருக்காங்க. இது பிக் பாஸ் டீமுக்கு பயங்கரமான ஒரு செருப்படியா நான் பார்க்கிறேன். ஏன்னா உண்மை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நேற்று கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்ததுலேருந்தே மக்களே பல பேர் வந்து பயங்கரமாக கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அதில் உள்ள ஆதிரை சவுந்தரராஜன் பயங்கரமாக வச்சு உடைச்சாங்க. புரியுதா? 7 பேர்: வியானா, ஆதிரை சவுந்தரராஜன், அப்சரா, பிரவீன்ராஜ், பிரவீன் காந்தி, திவாகர், கலையரசன், இந்த 7 பேர் வந்து உள்ள மாட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல ஒரு சில பேர் உள்ள போகும்போது ஃபன்னாவும் இருந்துச்சு. ஒரு சில பேர் நம்ம கருத்தையும் உள்ள பேசியிருந்தாங்க. நம்ம இப்போ இன்னைக்கு காலையில இருந்து வீடியோ பேசும்போது ஒரு சில கருத்தை பேசியிருந்தோம்ல, அந்த கருத்துக்களுமே ஆக்சுவலா உள்ள இருந்துச்சு. அதுல முக்கியமான கருத்து என்னன்னா, கெமி அவர்கள் நாமினேட் பண்ணும்போது சபரியை நாமினேட் பண்ணாங்க. ஓகேவா? அப்படி சபரியை நாமினேட் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, சபரி நடிச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா கை வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. டக்குன்னு அங்க ஒரு டாஸ்க் அப்படிங்கும்போது எல்லாரும் சேர்ந்து அவரை செலக்ட் பண்ணோன்னே சரின்னு அந்த டாஸ்க்குள்ள போயிட்டாரு. அது எப்படி? கை வலிக்குன்னு சொன்ன நபர் வந்து கை வலியில தான் இருக்கணும், டாஸ்க் கிடைச்சோன்னே டக்குன்னு உள்ள போறேன்னு சொல்லி எப்படி போலாம்? அப்போ அவர் நடிக்கிறாருன்னு சொல்லி எனக்கு தோணுது. இதை தான் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு கெமி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதே விஷயத்த நம்மளும் பேசியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? கெமி பயங்கரமான ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுறாங்க. இந்த இடத்துல சபரியுமே ரொம்ப நடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா தொட்டாலே வலிக்குன்னு சொல்லி சுத்திட்டு இருக்க ஒரு நபர் டக்குன்னு அவ்வளவு பெரிய டேங்கை தள்ள போறேன், அந்த டாஸ்க்குள்ள நான் போறேன், என்ன எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பக்காவான நடிப்பா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்போ கை வலிக்கு அப்படிங்கிறது ஒரு நடிப்பா தான் வச்சிருந்திருக்காரு. மேபி அதை வேற ஏதாவது ஒரு இதுக்கு யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி இருந்திருப்பாரு நினைக்கிறேன். கை வலிக்கு என்னால் அது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது எதுக்காக யூஸ் பண்ணலாம் நினைச்சிருந்திருப்பாரு நினைக்கிறேன். பட் இப்போ ஒரு டாஸ்க் கிடைச்சோன்னே உள்ள போயிட்டாப்ல. இதை தான் கெமி அங்கே உடைக்கிறாங்க. அடுத்தது விஜே பார்வதி. நான் சொன்னேன்னா நேத்தே நம்ம விஜே பார்வதி அவர்களுக்கும் கனி அவர்களுக்கும் சின்னதாக ஒரு மோதல் வந்துச்சு.
பல இடங்களில் பார்க்க முடிஞ்சு. முக்கியமாக அந்த தண்ணி குடிக்கிறது, அந்த டேங்க் பக்கத்தில் தண்ணி குடிச்சப்போவே டக்குன்னு ஒரு மாதிரி கனி அவர்கள் ஒரு மாதிரி ரூடாக பேசியிருப்பாங்க. அங்கே விஜய் பார்வதி ஒரு மாதிரி தள்ளி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே எங்கேயோ வச்சு பேசும்போது வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்ற மாதிரி ஏதோ கான்வர்சேஷன்லாம் வந்திருக்கும் போல. அது விஜய் பார்வதி அவர்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கனி அவர்களை நாமினேஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே விஜய் பார்வதி இந்த வீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. யார் யார் என்ன பண்ணுறா, எப்படி போயிட்டு இருக்குங்கிறத அப்சர்வ் பண்ணுறாங்க. வேணா பாருங்க, ஒரு 1 வீக்ல இந்த வீட்டில் பயங்கரமான ஒரு லீடு எடுப்பாங்க. அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இதை நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கோமா, இதை சபரி உள்ள சொல்றாரு. இதை சபரி நாமினேஷன் அப்போ உள்ள சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, விஜய் பார்வதி நான் நாமினேட் பண்றேன். விஜய் பார்வதி இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி டாமினேட் பண்ண மாதிரி இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்களை நான் கவனிச்சா டாமினேட் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சபரி அவர்கள் நாமினேட் பண்றாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, காலையில பிக் பாஸ் வந்து இந்த தண்ணிக்கு இன்சார்ஜா நம்ம அவர் பேர் என்ன, கமாருதீன் அவர்களை போட்ட உடனே விஜய் பார்வதி அந்த இடத்துல எப்படிலாம் கமாருதீனை நோண்டலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து நின்று, நீ தான் அதை பண்ணணும், நீ தான் இதை பண்ணணும், நீ தான் தண்ணியை பிடிக்கணும், நீ தான் தண்ணியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கமாருதீனை போட்டு நோண்டி இருப்பாங்க. ஏன்னா அப்போதான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விஜய் பாரு விடுங்களேன், ஏன் பாரு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இறங்கி போவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பாரு ஒரு லீடு எடுக்க முடியும். ஸோ அதை பாரு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால கவனிக்க முடிஞ்சு. அதை சபரி அவர்கள் போட்டு உடைக்கிறாங்க. மொத்தத்தில் எல்லாருமே நம்ம மைண்ட் செட் கூட கொஞ்சம் கனெக்டில் தான் இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் உள்ள போய் ஃபன் பண்ணாங்க. முக்கியமாக நம்ம பிரவீன் காந்தி அவர்கள் வேற லெவல் ஃபன்னு. உள்ள போன தலைவர் என்ன பண்ணாரு தெரியுமா, நான் யாரையுமே நாமினேட் பண்ணல, நாமினேட் பண்றதுக்கு என்ன இருக்குது, நான் யாரையுமே சொல்லல, இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் பாவம், வீட்டில் இருக்க எல்லாரும் இருக்கட்டும் உள்ள, ஏன்னா அவங்கெல்லாம் இப்பதான் வந்திருக்காங்க, அவங்கள பத்தி நான் குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேச்ச போட்டுட்டு இருந்தாரு. கடைசியில் பிக் பாஸ் பார்த்துட்டே இருந்தவர், சரி பேசி முடிச்சாச்சா, இப்போ நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அந்த இடத்துல ஆள் செதறிட்டாப்ல, என்னப்பா அதே இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம், நாமினேட் பண்ண சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒன்று கேட்பாப்ல, சரி ஓகே நான் கட்டாயம் நாமினேட் பண்ணணுமா இல்லை அப்புறம் கூட பண்ணிக்கலாமா அப்படிங்கும்போது, கொஞ்சம் டைம் வேணால் எடுத்துக்கோங்க, அப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம், டைம் எடுத்துகிட்டு சொல்லுங்க அப்படின்னு. பிரவீன் காந்தி என்ன நினைச்சிட்டாருன்னா, எப்பாடி அப்போ இப்போ சொல்ல வேண்டாம் போல, அடுத்த வாரம் போல் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, ஓகே பிக் பாஸ் இதை தான் நான் கேட்டேன் அப்படிங்கும்போது டக்குன்னு பிக் பாஸ் அங்கே இருந்துட்டு 5 நிமிஷம் டைம் எடுத்தாச்சா இப்போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கேட்குறாப்புல. இதில் கடைசி கட்டத்தில் ஒரு மாதிரி நம்ம பிரவீன் காந்தி ஒரு மாதிரி ஆயிட்டாப்ல. சரி ஓகே யாரையா சொல்லி தான் ஆகணும் போல, பிக் பாஸ் நான் வந்து சுதாகரை நாமினேட் பண்ணுறேன்னு சொல்கிறாப்புல. சுதாகரா, அது யாருப்பா சுதாகர் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸே திணறிட்டாப்ல. சுதாகர் இந்த வீட்டில் யாரா இருக்காங்களா என்ன, டீம்கிட்ட கேட்டேன், அப்படி யாரும் இல்லைன்னு சொல்றாங்களா, யாரை சொல்றீங்க அப்படிங்கும்போது, பாஸ் இந்த வீட்டுக்குள்ள இந்த தர்பூசை சாப்பிட்டு ஒருத்தர் ட்ரெண்ட் ஆகி வந்திருக்காருல சுதாகர், அவரை தான் சொல்றேன், அவரை நான் நாமினேட் பண்றேன், அவரத்துக்கு வெளியே போடுங்க அப்படின்ற மாதிரி பேசுறாப்ல. இதை பார்த்தேன்னா எனக்கு செம சிரிப்பு. ஏன்னா தர்பூசை சாப்பிட்டு ஒருத்தர் ஃபேமஸ் ஆனார் அப்படிங்கிறது தெரியுது, ஓகேவா தெரியுது, ஆனால் அவர் பேர் தெரில, தர்பூஸ் மட்டும் தான் தெரியுது, அவர் பேர் தெரில, சுதாகர்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் ஒரு வழியாக முட்டி மோதி திவாகர்னு சொல்லியாச்சு. ஸோ வீட்டுக்குள்ளே போன நிறைய பேர் வந்து, ஸோ கன்ஃபெஷன் ரூம்குள்ள போன நிறைய பேருக்கு வந்து ஆக்சுவலாக ஏகப்பட்ட பேருக்கான பேர் தெரில, முக்கியமாக கலையரசன் பேர்லாம் நிறைய பேருக்கு தெரில, எல்லாருமே கொஞ்சம் மாற்றி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓரளவு அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி இது பண்ணிட்டாங்க. இதில் ஆதிரேவர்கள் நிறைய விஷயத்த உடைச்சிருக்காங்க. அதை நம்ம அடுத்த வீடியோவில் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். ஏன்னா எனக்குமே அதை பேசணும் போல் எனக்கு ஃபீல் ஆகுது. மொத்தத்தில் 7 பேர் நாமினேஷனில் இருக்காங்க. வியானா, ஆதிரை, அப்சரா, பிரவீன்ராஜ், பிரவீன் காந்தி, திவாகர், கலையரசன். இந்த 7 பேரில் 2 பேர் எவிக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. என்னோட கெஸ்ஸில் நான் கவனிச்சு வரதுக்கு 2 பேர் எவிக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ளே 20 பேர் இருக்காங்க. இன்னும் 2-3 வாரம் கழிச்சு ஒயில் கார்டை வேறு எடுக்க வேண்டியிருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பேரை உள்ளே வச்சிருக்க வாய்ப்பு கிடையாது. 2 பேரை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அந்த வகையில் 2 பேர் வெளியே போகிறதா இருந்தால் இந்த லிஸ்ட்டில் யார் போவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஏன்ட்ட கேட்டால் நான் கவனிச்ச வரத்துக்கு கலையரசன் அவுட்டு, அவ்வளோதான். கலையரசன் வாய்ப்புகளே கிடையாது. ஈஸியாக இப்படி தூக்கி கலையரசன் வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே தூக்கி போட்டுறாங்க. ஏன்னா கலையரசனை பற்றி இன்னொரு சில உண்மைகள் வந்து ஆதிரை அவர்கள் வந்து உள்ளே பேசியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கலையரசன் அவுட்டு. அடுத்த கட்டமாக இன்னொருத்தரை தூக்குற மாதிரி இருந்துச்சுன்னா பிரவீன் காந்தியை தூக்கிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரவீன் காந்தியை தூக்கிடுவாங்க. ஸோ இந்த 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை சிங்கிள் எவிக்ஷன்னா கலையரசன் அவுட், அவ்வளோதான். ரொம்ப பெருமையாக உள்ளே வந்தீங்க. இதில் கலையரசன் நாமினேஷன் அப்போ ஒன்று பேசினார் பாருங்க, எனக்குலாம் சரியான கோவம். என்னன்னா பாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாட்டர்மெலன் சார் திவாகரை நாமினேட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்களாச்சும் நிறைய அச்சீவ் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கோம். எப்படி இவங்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் அச்சீவ் பண்ணி வந்திருக்காங்களாம். பட் வாட்டர்மெலன் சாரை பொறுத்தவரைக்கும் பெருசாக எதுவுமே இல்லையா. ஸோ இவங்களாம் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்களாம். பட் ஒரு சில இடங்களில் கான்ட்ரவர்சியில் மாட்டிக்கிட்டாங்களாம். அந்த விஷயங்களெல்லாம் ரீக்ரியேட் பண்ண அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்களாம். என்ன விஷயத்தை ரீக்ரியேட் பண்ண வந்திருக்கிய எனக்கு புரியலையா. வெளியே ஒன்றும் பண்ணல, அதுவா அதை இந்த வீட்டுக்குள்ள ரீக்ரியேட் பண்ண புரியல. அதாவது கரெக்டாக சொல்ல வரல, பாவம் அது திணறிட்டாப்லன்னு வச்சுப்போமே, சொல்ல வரல. ஆனால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாப்புல.
நாங்கள் வந்து ரொம்ப அச்சீவ் பண்ணியிருக்கோம், ஆனால் கான்ட்ரவர்சியில் மாட்டிட்டோம், அதை ரீக்ரியேட் பண்ண வந்திருக்கோம். வாட்டர்மெலன்லாம் என்னத்தை பண்ணார், அவர்லாம் எதுக்கு இங்கே இருக்கார், அவர்லாம் தூக்கி வெளியே போடுங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காப்புல. இந்த வாரம் நீர் அவுட்டு தான், என்னால் உறுதியாக சொல்ல முடியும். கலையரசன் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க போகிறதுல சாட்டர்டே சண்டே தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அடுத்த கட்டமாக யார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மாறங்க அவங்க கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோ இருக்குது இந்த கலையரசனுக்கு, நம்ம திவாகர் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அடுத்த ஒரு வீடியோ இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.